பெறும் 2 நபர்கள், நிறைவாக வனத்துறை சார்பில் கடல் வழங்குதல் 3 நபர்கள். இந்த துறையை சார்ந்த அலுவலக பெருமக்கள் பயனாளிகளையும் 15 பொருட்களையும் வரிசை கிரமமாக ஒருங்கிணைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேல கொண்டு வந்துறாங்க. ஐயா 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 இப்படி இப்படி சார் கொஞ்சம் பின்னாடி ஐயா ஐயா இந்த பேச தேசிய கொடிக்கு அனைவரும் மரியாதை செலுத்திய ஒரு உன்னதமான அருமையான தேசப்பற்று மிகுந்த நிகழ்வு இங்கே நிகழ்ந்தேறியது. நம்பர் 1 பிளட்டோன் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் காந்திராஜ் அவர்கள் தலைமையிலும், நம்பர் 2 பிளட்டோன் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு சிவபிரியங்கா அவர்கள் தலைமையிலும், நம்பர் 3 பிளட்டோன் கமாண்டர் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு என் தமிழ்செல்வன் அவர்கள் தலைமையிலும், ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் ஃபயர் ஸ்டேஷன் புதுக்கோட்டை திரு சரவணகுமார் அவர்கள் தலைமையிலும், ஹோம்கார்ட் கமாண்டர் நம்பர் 1 பிளட்டோன் கமாண்டர் திரு இளங்கோ அவர்கள் தலைமையிலும், ஹோம்கார்ட் கமாண்டர் 2 பிளட்டோன் கமாண்டர் திரு திருமதி எஸ் விஜயன் அவர்கள் தலைமையிலும், என்சிசி கமாண்டர் HSD ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டை செல்வன் பி முத்துராம் அவர்கள் தலைமையிலும், நிறைவாக NSS கமாண்டர் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் புதுக்கோட்டை செல்வி எம் தனலட்சுமி அவர்கள் தலைமையிலும் இங்கே அணிகளை வழிநடத்த இருக்கின்றார்கள். அந்த அணிகளை தற்போது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் இங்கே பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து
காவல்துறை சார்பில் பரேட் கமாண்டர் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு வி அறிவழகன் அவர்கள் தலைமையில் பங்கெடுக்கின்ற 3 அணிகளின் அணிவகுப்பு தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அணிகளில் பங்கேற்கின்ற வீரர்கள் மற்றும் அவர்கள் தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சாமி கொஞ்சம் சரி சரி அழகான நிகழ்ச்சி. நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையுமே நோக்கமாக கொண்டு தன்னலமின்றி பொதுநலன் கருதி 24 மணி நேரமும் சமூக சேவை ஆற்றுபவர்கள் காவல்துறையினர். நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் எவருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்டு ஆயுதப்படை, தீயணைப்பு படை, உள்காவல் படை, தேசிய மாணவர் படை, தேசிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர் படை ஆகிய படை வீரர்கள் அணிவகுத்து வரும் அழகான காட்சி இங்கே நடைபெறிக் கொண்டிருக்கின்றது. அச்சமில்லை, அமுங்குதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, நாடுதல் இல்லை, பாவமில்லை, பதுங்குதல் இல்லை, ஏது நேரினும் இடப்பட மாட்டோம் என்ற உண்மையை உறக்கச் சொல்கிறது இந்த அணிவகுப்பு. பலூன்களை பறக்கவிடும் இந்த காட்சி அழகாக இங்கே நடைபெற உள்ளது. நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூவண்ண பலூன்களை இதோ பறக்கவிடும் காட்சி. மூவண்ண பலூன்கள் உயர பறப்பது போல நம் வாழ்வும் வண்ணமயமாய் ஒளிரட்டும், உயர்ந்து விளங்கட்டும் என்ற உட்பொருளோடு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் வண்ண பலூன்களும் சமாதான புறாக்களும் இந்த பறக்கவிட அச்சாணியாய் திகழ்ந்த நம் சுதந்திர போராட்ட தியாகிகளை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கௌரவிக்கும் நிகழ்ச்சி இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம்.
நற்சான்றிதழ் பெறவுள்ள அரசு அலுவலர்கள் உடனடியாக கொடிக்கம்பத்திற்கு இடதுபுறம் வருமாறு அன்போடு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம். காவல்துறை சார்பில் பதக்கம் பெறும் அலுவலக பெருமக்களை ஒருங்கிணைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நற்சான்றிதழ் பெறும் அலுவலக பெருமக்கள் துறைவாரியாக ஒருங்கிணைத்து பொறுப்பாக நீ தள்ள நான் எப்படியா எடுக்கிறது அப்புறம் நீங்க முன்னாடி பாலாஜி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சார்பில் பதக்கம் வழங்கப்படுகிறது. பின்னாடி எப்படியா எடுக்கிறது தொடர்ந்து தலைமை காவலர் மண்டையூர் காவல் நிலையம் திரு பி. சரவணன் அவர்கள் செல்ல உள்ள விடாதீங்க. தொடர்ந்து ஆவுடையார் கோவில் காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் தங்கராணி. நான் இங்க நிக்கிறேன். அடுத்ததாக திருக்கோணம் காவல் நிலைய தலைமை காவலர் திரு பி. ராஜ்குமார். தொடர்ந்து திருக்கோணம் காவல் நிலையம் தலைமை காவலர் திரு கே. கணேசமூர்த்தி. அவரை தொடர்ந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் புதுக்கோட்டை பெண் தலைமை காவலர் ஆ. கலையரசி. தொடர்ந்து ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் து. விஜயலட்சுமி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பதக்கம் வழங்கி கௌரவம் செய்கின்றார்கள். அடுத்ததாக ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் த. ஜெயலட்சுமி அவர்கள். தொடர்ந்து கணேஷ் நகர் காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் மா. லதா அவர்கள். ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் க. மணிமேகலை அவர்கள். தொடர்ந்து அறந்தாங்கி காவல் நிலைய பெண் தலைமை காவலர் ந. மங்கையர்கரசு அவர்கள். சம்பட்டு விடுதி காவல் நிலைய பெண் தலைமை காவலர் ஆ. சுப்புலட்சுமி அவர்கள். தொடர்ந்து ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் மு. சுதா அவர்கள். ஆலங்குடி காவல் நிலைய பெண் தலைமை காவலர் து. தனலட்சுமி அவர்கள்.
வசந்தி அவர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலைய புதுக்கோட்டை பெண் தலைமை காவலர் கே அனுராதா அவர்கள், கணேஷ் நகர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் இரா சீதாலட்சுமி அவர்கள், புதுக்கோட்டை நகர காவல் நிலைய பெண் தலைமை காவலர் ரா பாப்பால் அவர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையம் அறந்தாங்கி பெண் தலைமை காவலர் பே அம்பாள் அவர்கள், பொன்னமராவதி காவல் நிலைய பெண் தலைமை காவலர் மா சரஸ்வதி அவர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலைய புதுக்கோட்டை பெண் தலைமை காவலர் க தனலட்சுமி அவர்கள், திருக்கல்குன்றம் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் சாவண்ணா மங்கையர்கரசி அவர்கள், நமன சமுத்திரம் காவல் நிலைய தலைமை காவலர் திரு சி மாரிக்கண்ணா அவர்கள், கரம்பக்குடி காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் கோ அகிலா அவர்கள், நாகுடி காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் மாவண்ணா மங்கையர்கரசி அவர்கள், ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் போ யோக மீனாள் அவர்கள், ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் க சங்கீதா அவர்கள், தொடர்ந்து ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் கு அம்பிகா அவர்கள், இலுப்பூர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் ச ஜான்சி ராணி அவர்கள், ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் மு சரஸ்வதி அவர்கள், ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் த ராதிகா அவர்கள், கரம்பக்குடி காவல் நிலைய பெண் தலைமை காவலர் க புனிதா அவர்கள், ஆயுதப்படை பெண் தலைமை காவலர் ரா ராஜேஸ்வரி அவர்கள், மணியப்பட்டி காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் வே சவுந்தரம் அவர்கள், தொடர்ந்து புதுக்கோட்டை நகர காவல் நிலைய பெண் தலைமை காவலர் பே தமிழ்ச்செல்வி அவர்கள், அவரை தொடர்ந்து ஆவுடையார் கோவில் காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் மா செல்வி அவர்கள், கணேஷ் நகர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் த லலிதா அவர்கள், நமன சமுத்திரம் காவல் நிலையம் பெண் தலைமை காவலர் ஸ்ரீ காந்திமதி அவர்கள், அவரை தொடர்ந்து கீரமங்கலம் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் ஆ பழனியம்மாள் அவர்கள்,
அறந்தாங்கி காவல் நிலைய தலைமை காவலர் திரு வாழ்நாளான சம்பந்தன் அவர்கள், கரம்பக்குடி காவல் நிலைய தலைமை காவலர் திரு ராவண்ணா சுரேஷ்குமார் அவர்கள், மழையூர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் ரே சகுந்தலா அவர்கள், தொடர்ந்து தொண்டி கடலோர காவல் நிலைய தலைமை காவலர் திரு டி பாலசுப்ரமணியன் அவர்கள், சேதுபாவா சத்திரம் கடலோர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ஆர் மணிகண்டன் அவர்கள், சேதுபாவா சத்திரம் கடலோர காவல் நிலையம் தலைமை காவலர் திரு பாண்டியன் அவர்கள், தொடர்ந்து மணமேல்குடி கடலோர காவல் நிலைய தலைமை காவலர் திரு எஸ் ராஜசங்கர் அவர்கள், மணமேல்குடி காவல் நிலைய தலைமை காவலர் திரு பி கார்த்திக் அவர்கள், மணமேல்குடி கடலோர காவல் நிலைய தலைமை காவலர் திரு பி ஆசை தம்பி அவர்கள், தொடர்ந்து சேதுபாவா சத்திரம் கடலோர காவல் நிலைய தலைமை காவலர் திரு பி பி பழனிசாமி அவர்கள், அவரைத் தொடர்ந்து கீழ்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை தலைமை காவலர் திரு என் முருகேசன் அவர்கள், நிறைவாக பொருளாதார குற்றப்பிரிவு தலைமை காவலர் திரு ஜி சசிகுமார் அவர்கள். பதக்கம் பெற்ற காவல்துறை அலுவலக பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. அணிவகுப்பு நடைபெற உள்ளதால் மேடைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் நபர்கள் தயவு செய்து பின்பக்கம் வருமாறு அன்போடு கேட்டு கமாண்டர் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு பி அறிவுலகன் அவர்கள் தலைமையில் நம்பர் 1 லெப்டினன்ட் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு காந்திராஜ் அவர்கள் தலைமையிலும் நம்பர் 2 லெப்டினன்ட் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு திருமதி சிவபிரியங்கா அவர்கள் தலைமையிலும் நம்பர் 3 லெப்டினன்ட் கமாண்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் திரு என் தமிழ்செல்வன் அவர்கள் தலைமையிலும் காவல்துறை அணிகளும் தொடர்ந்து ஊர்காவல்துறை சார்பாக தீயணைப்புத்துறை சார்பாக ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் புதுக்கோட்டை திரு கே சரவணகுமார் அவர்கள் தலைமையிலும் ஊர்காவல்படை சார்பாக நம்பர் 1 பிளட்டூன் கமாண்டர் திரு ஆர் இளங்கோ அவர்கள் தலைமையிலும் நம்பர் 2 பிளட்டூன் கமாண்டர் திருமதி எஸ் விஜயா அவர்கள் தலைமையிலும் கல்லூரிகள் சார்பில் என்சிசி கமாண்டர் HSC ராஜாஸ் காலேஜ் செல்வன் பி முத்துராம் அவர்கள் தலைமையிலும் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் NSS கமாண்டர் செல்வி எம் தனலட்சுமி அவர்கள் தலைமையிலும் 9 அணிகள் இங்கே
அணிகள் இங்கே சிறப்பாக அணிவகுப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அணிகளில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். Commander Inspector of Police திரு வி அறிவழகன், Number 1 Platoon Commander Sub Inspector of Police திரு டி காந்திராஜ், Number 2 Platoon Commander Sub Inspector of Police திருமதி ஆர் சுபப்பிரியங்கா, Number 3 Platoon Commander Sub Inspector of Police எம் தமிழ்ச்செல்வன், Station Fire Officer திரு சரவணகுமார், Number 1 Platoon Commander பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலக பெருமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்பொழுது நற்சான்றிதழ்கள். இரண்டாவதாக கரம்பக்குடி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு எம் ரவி அவர்கள், கீரனூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு எம் செந்தில்குமார் அவர்கள், திருக்கோதரணம் காவல் ஆய்வாளர் திருமதி என் சியாமலா தேவி அவர்கள், இழுப்பூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமதி ஏ கலா அவர்கள், கந்தரகோட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு ஜி சுகுமாரன் அவர்கள், கணேசேகர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் செல்வி டி நளினி அவர்கள், மாத்தூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமதி ஜி தங்கம் அவர்கள், கந்தரகோட்டை காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் வீரபாண்டியன் அவர்கள், காவல் உதவி ஆய்வாளர் கரம்பக்குடி காவல் நிலையம் திரு எஸ் மாதேஸ்வரன் அவர்கள், மண்டையூர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் திருமதி கே செவந்தி அவர்கள், காவல் உதவி ஆய்வாளர் காவல் தொழில்நுட்ப பிரிவு திருமதி எம் புவனேஸ்வரி அவர்கள், காவல் தொழில்நுட்ப பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் ஏ எஸ் குமார் அவர்கள், காவல் உதவி ஆய்வாளர் திரு எஸ் செல்வராஜ் விரல் ரேகை பிரிவு, ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் திரு கே காதர்கான் அவர்கள், மாவட்ட தனிப்பிரிவு புதுக்கோட்டை சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு கே முருகேசன் அவர்கள், அரிமளம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு எஸ் ஆனந்த் அவர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர் மறைவு காவல் நிலையம் திரு முருகேசன் அவர்கள்,
சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமதி ஏ மையம்மாள் அவர்கள் குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு, மாவட்ட குற்ற ஆவணக்கூடம் பெண் தலைமை காவலர் திருமதி சி சாந்தி அவர்கள், மாவட்ட தனிப்பிரிவு புதுக்கோட்டை தலைமை காவலர் திரு கே கணேசமூர்த்தி அவர்கள், கந்தரகோட்டை காவல் நிலைய தலைமை காவலர் திரு வி மூவேந்தர் அவர்கள், தலைமை காவலர் திரு எஸ் சுந்தரராஜன் நகர காவல் நிலையம், திரு எஸ் காளியப்பன் தலைமை காவலர் பொன்னமராதி காவல் நிலையம், வல்லத்திராக்கோட்டை காவல் நிலைய முதல்நிலை காவலர் திரு எம் கார்த்திகேயன் அவர்கள், கந்தரவக்கோட்டை காவல் நிலைய முதல்நிலை காவலர் திரு கே உர்மையா அவர்கள், முதல்நிலை காவலர் வி தங்கமாரி மாத்தூர் காவல் நிலையம், கீரனூர் காவல் நிலைய முதல்நிலை காவலர் திரு பி சுரேஷ் அவர்கள், முதல்நிலை காவலர் ஆர் விஜயகுமார் அரிமளம் காவல் நிலையம், கீரமங்கலம் காவல் நிலைய முதல்நிலை காவலர் திரு சிவா அவர்கள், முதல்நிலை காவலர் திரு மாரிமுத்து வடகாடு காவல் நிலையம், இலுப்பூர் காவல் நிலைய முதல்நிலை காவலர் திரு எஸ் பிரவீன்குமார் அவர்கள், முதல்நிலை காவலர் திரு ஏ செந்தில்குமார் இலுப்பூர் காவல் நிலையம், மாவட்ட தனிப்பிரிவு புதுக்கோட்டை முதல்நிலை காவலர் திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள், முதல்நிலை காவலர் திரு மு க சவுந்தர் மாவட்ட தனிப்பிரிவு, திரு மகாராஜா முதல்நிலை காவலர் மாவட்ட தனிப்பிரிவு, திரு பிரபு முதல்நிலை காவலர் மாவட்ட தனிப்பிரிவு, தொடர்ந்து அரிமளம் காவல் நிலைய காவலர் திரு தூயவன் அவர்கள், அவரை தொடர்ந்து திருக்கோவரணம் காவல் நிலைய காவலர் திரு ராமச்சந்திரன் அவர்கள், மண்டையூர் காவல் நிலையம் காவலர் திரு அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள், வடகாடு காவல் நிலைய காவலர் திரு முத்துக்குமார் அவர்கள், சின்னசாமி காவலர் கரம்பக்குடி காவல் நிலையம், இலுப்பூர் காவல் நிலைய காவலர் திரு பி குமார் அவர்கள், இலுப்பூர் காவல் நிலைய காவலர் திரு குமரேசன் அவர்கள், மாவட்ட குற்ற ஆவணக்கூடம் காவலர் திரு நித்யானந்தம் அவர்கள், ஆயுதப்படை புதுக்கோட்டை காவலர் திரு ஏ பிரவீன் அவர்கள், ஆயுதப்படை புதுக்கோட்டை பெண் காவலர் திரு ஆர் மோனிஷா அவர்கள், மாவட்ட காவல் அலுவலகம் நிர்வாக அலுவலர் திரு கே ரவி அவர்கள், திரு எம் வெங்கடேசன் கண்காணிப்பாளர் மாவட்ட காவல் அலுவலகம், திருமதி ஜி ரூபாஸ்ரீ உதவியாளர் மாவட்ட காவல் அலுவலகம், இளநிலை உதவியாளர் திருமதி கே பிரியதர்ஷினி மாவட்ட காவல் அலுவலகம், இளநிலை உதவியாளர் எஸ் திருநாவுக்கரசு மாவட்ட காவல் அலுவலகம், திருமதி எஸ் பவானி அலுவலக உதவியாளர் மாவட்ட காவல் அலுவலகம், படை தளபதி அகமது சுல்தான் ஹாஜி அவர்கள், உதவி குழு தலைவர் அருளாந்த சகாயம் அவர்கள், முன்னாள் படை வீரர்கள் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு குமரேசன் நிலைய அலுவலர் தீர்த்தெடுப்பு குழு, தொடர்ந்து பொன்னமராவதி திரு பி ஜெயராமன், அவரை தொடர்ந்து அறந்தாங்கி திரு சி சுப்பிரமணியன்,
முன்னாள் படைவீரர் நலத்துறை தீபப்பிரியா இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் திரு வி தினேஷ் அவர்கள், மாவட்ட நிலை அலுவலர்கள் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் செல்வி கோகுலப்பிரியா மாவட்ட சமூக நல அலுவலர் புதுக்கோட்டை, தொடர்ந்து டி வசந்தகுமார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், தொடர்ந்து செல்வி ப ஐஸ்வர்யா வருவாய் கோட்ட அலுவலர் புதுக்கோட்டை, தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் தேர்தல் வட்டாட்சியர் திரு சோனகருப்பை அவர்கள், தொடர்ந்து மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளர் திரு ப ஜெயராமன் அவர்கள், தொடர்ந்து ஆர் முத்துக்கருப்பன் நேர்முக உதவியாளர் வருவாய் கோட்ட அலுவலகம் புதுக்கோட்டை, அவரை தொடர்ந்து வட்டாட்சியர் திருமதி இ பரணி அவர்கள் புதுக்கோட்டை, குளத்தூர் வட்டாட்சியர் திரு ஆர் கவியரசு அவர்கள், அறந்தாங்கி வட்டாட்சியர் திரு ஆவண திருநாகரசு அவர்கள், மணமேல்குடி தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் திரு என் ஷேக் அப்துல்லா அவர்கள், தொடர்ந்து மாவட்ட வழங்கல் அலுவலகம் புதுக்கோட்டை தலைமை உதவியாளர் திரு எஸ் பழனியப்பன் அவர்கள், திரு என் ஷேக் அப்துல்லா தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் மணமேல்குடி, திரு எஸ் பழனியப்பன் தலைமை உதவியாளர் மாவட்ட வழங்கல் அலுவலகம் புதுக்கோட்டை, தலைமை உதவியாளர் வருவாய் கோட்ட அலுவலகம் புதுக்கோட்டை திரு தனகை வேல் அவர்கள், வட்டாட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை துணை வட்டாட்சியர் திரு ச செந்தில் அவர்கள், தொடர்ந்து பி எம் செல்வராஜ் துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் கரும்பக்குடி, திருமதி சோ செல்வமீனால் தலைமை உதவியாளர் சமூக பாதுகாப்பு திட்டம் ஒய் செக்ஷன், தொடர்ந்து சுரேஷ்குமார் சரக வருவாய் ஆய்வாளர், திரு ஜே கனகவேல் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அறந்தாங்கி, தொடர்ந்து ப சுரேஷ்குமார் சரக வருவாய் ஆய்வாளர் அரசுமலை சரகம், தொடர்ந்து திரு ஜி ராமர் சரக வருவாய் ஆய்வாளர் மாத்தூர், திரு சு போத்திராஜ் வருவாய் ஆய்வாளர் பொன்பேத்தி, திரு செல்வம் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திருமயம், தொடர்ந்து வே ரவி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆலங்குடி, திருமதி ஆனா ஈஸ்வரி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் புன்னமராவதி, திருமதி கே மகேஸ்வரி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் குளத்தூர், திருமதி நிஷாந்தி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அறந்தாங்கி, திருமதி எஸ் சரண்யா முதுநிலை வருவாய் ஆய்வாளர் அறந்தாங்கி, தொடர்ந்து செல்வி பூர்ணிமா முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஆ பிரிவு மாவட்ட ஆட்சியரகம், தொடர்ந்து திருமதி சுபா கண்காணிப்பாளர் சுத்தரகல் பிரிவு மாவட்ட ஆட்சியரகம், திரு லோ ஹரிகிருஷ்ணன் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பி பிரிவு, திரு சந்தோஷ் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் தேர்தல் பிரிவு, தொடர்ந்து திரு மணிமாறன் இளநிலை வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் திருமயம், திருமதி அபிநயா இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஆ பிரிவு, திரு எஸ் தங்கதுரை இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஜி பிரிவு, திருமதி பே பிரதீபா இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஆ பிரிவு, தொடர்ந்து திருமதி க மஞ்சுளா கிராம நிர்வாக அலுவலர் செம்பாட்டூர், திரு சரண்ராஜ் கிராம நிர்வாக அலுவலர் கண்ணனூர், புதுக்கோட்டை விடுதி கிராம நிர்வாக அலுவலர் மணிராஜ், கைலாசநாதன் கிராம நிர்வாக அலுவலர் கருக்கீழவட்டம் கரம்பக்குடி, திரு ஜே ஜெயசீலன் கிராம நிர்வாக அலுவலர் பெருமநாடு, மரவாமதுரை கிராம நிர்வாக அலுவலர் முருகேசன், கணேசமூர்த்தி கிராம நிர்வாக அலுவலர் மேலஸ்தான வட்டம் மணமேல்குடி, திரு தீனதயாளன் முதுநிலை வருவாய் வரைவாளர் வட்டாட்சியர் அலுவலகம் குளத்தூர், தொடர்ந்து திரு கருப்பையா பதிவுரை எழுத்தர் வருவாய் கோட்ட அலுவலகம் புதுக்கோட்டை, திரு பே ராஜா அலுவலக உதவியாளர் வருவாய் கோட்ட ஆட்சியர் அலுவலகம் அறந்தாங்கி, திரு ரங்கராஜ் கிராம உதவியாளர் கிளாங்காடு வட்டம், திரு முத்துக்குமார் கிராம உதவியாளர் வெளியாத்தூர் வருவாய் கிராமம்,
திரு சி செல்வராஜ் கிராம உதவியாளர் கள்ளக்குறிச்சி வருவாய் கிராமம் மணமேல்குடி. திரு வடிவேல் மாவட்ட மேலாளர் மின் ஆளுமை திட்டம் மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை. நற்சான்றிதழ் பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். தொடர்ந்து மாவட்ட பிற்பட்ட அவர்கள் முதுநிலை வருவாய் ஆய்வாளர். தொடர்ந்து இலக்கியா இளநிலை வருவாய் ஆய்வாளர். திரு ராமகிருஷ்ணன் வருவாய் ஆய்வாளர். திரு முருகன் தட்டச்சர். முனியப்பன் கிராம நிர்வாக அலுவலர். முருகன் தட்டச்சர் வருவாய் கோட்ட அலுவலகம் இழுப்பூர். மாவட்ட பிற்பற்றோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் புதுக்கோட்டை. சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி ஜி பார்வதி காப்பாளினை, திரு ஜான் ஹென்றி வில்லியம் காப்பாளர், திரு டி ரெக்ஸ் பாண்டியன் காப்பாளர், திருமதி ஏ தமிழ் கொடி காப்பாளினி. தொடர்ந்து மாவட்ட ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை புதுக்கோட்டை துறை சார்பாக சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி சி முத்தம்மாள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ், திருமதி ஏ அமுதா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம், திருமதி ஏ திவ்யா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணினி அறிவியல், திரு பி வீரபாலன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேதியியல், தொடர்ந்து திருமதி விஜயகுமாரி பட்டதாரி ஆசிரியர் தமிழ், திருமதி எம் பால சரஸ்வதி பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம், திருமதி டி கவிதா பட்டதாரி ஆசிரியர் கணிதம், திருமதி கே ரூபிஸ் மில்லா பட்டதாரி ஆசிரியர் கணிதம், திருமதி சி லதா பட்டதாரி ஆசிரியர் அறிவியல், திருமதி எம் புஷ்பராணி பட்டதாரி ஆசிரியர் அறிவியல், திருமதி எம் புவனா பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல், திரு எம் வசந்தகுமார் பட்டதாரி ஆசிரியர் தமிழ், திரு வி விஜயகுமார் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம், திருமதி சி வெண்ணிலா பட்டதாரி ஆசிரியர் கணிதம், திருமதி ஏ ஜெயந்தி பட்டதாரி ஆசிரியர் அறிவியல், திரு வி இளங்கோவன் தலைமை ஆசிரியர் தமிழ், திருமதி பிரேமா பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல். அடுத்து நில அளவைத்துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி ஆர் ராஜேஸ்வரி உதவியாளர் மாவட்ட நில அளவை அலுவலகம் புதுக்கோட்டை. தொடர்ந்து டா இளமாறன் நில அளவர் மாவட்ட நில அளவை அலுவலகம் புதுக்கோட்டை. தொடர்ந்து மோ ஜீசான் ஹாலிதா வரைவாளர் மாவட்ட நில அளவை அலுவலகம் புதுக்கோட்டை. திரு மார்டின் தேவராஜ் கலால் உதவி ஆணையர் கலால் அலுவலக பெருமக்கள். முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திருமதி தமிழரசி முதுநிலை வருவாய் ஆய்வாளர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர். அடுத்து ஊரக வளர்ச்சி துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி எஸ் அபிராமி சுந்தரி வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய மன்னவாசல், திருமதி சி நளினி வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய மறந்தாங்கி, திரு ஆ அருண் முருகானந்தம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிறுசேமிப்பு PA2 அடிஷனல் கலெக்டர் திருவரங்குளம் புதுக்கோட்டை, திரு எச் முகமது ரபீக் உதவி பொறியாளர் ஊராட்சி ஒன்றிய மறந்தாங்கி, திரு டி தமிழ்மணி உதவி பொறியாளர் ஊராட்சி ஒன்றிய மறந்தாங்கி, திருமதி கே லட்சுமி உதவி பொறியாளர் ஊராட்சி ஒன்றிய விராலிமலை, திருமதி எஸ் பவானி மண்டல துணை வட்டார மண்டல ஊராட்சி ஒன்றிய மறந்தாங்கி, திரு எம் பூமிநாதன் மண்டல துணை வட்டார மண்டலம் ஊராட்சி ஒன்றிய புனவராவதி,
திரு ராஜேந்திரன் அவர்கள், திரு எம் பூமிநாதன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டலம் 1 ஊராட்சி பொன்னமராவதி, திரு டி சதீஷ்குமார் மண்டல துணை வட்டார வளர்ச்சி மண்டலம் 1 ஊராட்சி ஒன்றிய மாவட்ட கோவில், திரு மூர்த்தி துணை வட்டார வளர்ச்சி மாவட்ட ஊரகவளர்ச்சி முகமை புதுக்கோட்டை, திரு அண்ணாதுரை துணை வட்டார வளர்ச்சி மாவட்ட ஊரகவளர்ச்சி முகமை புதுக்கோட்டை, திருமதி பி சாரதா தேவி துணை வட்டார வளர்ச்சி ஊராட்சிகள் திருமயம், திரு ஆரோக்கிய சகாயராஜ் அவர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பொன்னமராவதி, திரு எம் தமிழ்மணி துணை வட்டார வளர்ச்சி குன்னண்டார் கோவில், திருமதி ஜான் கிறிஸ்டி துணை வட்டார வளர்ச்சி புதுக்கோட்டை, செல்வி ஆர் பி ஹர்ஷினி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஒன்றியம் கந்தரகோட்டை, திரு ஜே சுந்தரராஜ் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஊராட்சி ஒன்றிய மறந்தாங்கி, திருமதி ஆர் சக்தி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஊராட்சி ஒன்றிய மறந்தாங்கி, திருமதி எஸ் பிரியங்கா ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் ஊராட்சி ஒன்றிய திருவரங்குளம், திரு ஜி பிரகாஷ்குமார் உதவி செயற்பொறியாளர் உபகோட்டம் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் கரம்பக்குடி, திரு கே ஸ்ரீதர் உதவியாளர் மாவட்ட ஊரகவளர்ச்சி மையம் புதுக்கோட்டை, வி தீபா உதவியாளர் மாவட்ட ஊரகவளர்ச்சி மையம் புதுக்கோட்டை, ஆர் வீரலட்சுமி அலுவலக உதவியாளர் மாவட்ட ஊரகவளர்ச்சி மையம் புதுக்கோட்டை, திரு பி வேல்முருகன் உதவியாளர் மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு புதுக்கோட்டை, திருமதி வை பரமேஸ்வரி உதவியாளர் ஊராட்சி ஒன்றியம் கந்தரகோட்டை, ஆர் ராஜலட்சுமி அலுவலக உதவியாளர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலகம் புதுக்கோட்டை, சுப சீனிவாசன் அவர்கள் 25 ஆண்டுகள் மாசற்ற பணி முடித்தமைக்காக திரு சுப சீனிவாசன் ஈப்பு ஓட்டுநர் ஊராட்சி ஒன்றியம் திருமயம். தொடர்ந்து சிறப்பு செய்யப்படும் அலுவலர் திரு வே மதன்குமார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம் பொன்னண்டார் கோவில், திரு க கண்ணன் துணை வட்டார வளர்ச்சி ஊராட்சிகள் புதுக்கோட்டை, திரு எம் பாலகிருஷ்ணன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்னவாசல், திருமதி க நிர்மலா தேவி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் குன்னண்டார் கோவில், திரு த மதன்குமார் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் புதுக்கோட்டை. தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் பேராசிரியர் மருத்துவர் ஆர் ராஜா அவர்கள், கண் மருத்துவத்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டை, திருமதி டி இந்திரா செவிலியர் அவசர சிகிச்சை பிரிவு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டை. தொடர்ந்து ஜி ராஜா அவர்கள் இளநிலை நிர்வாக அலுவலர் அரசு மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை. தொடர்ந்து மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை மருத்துவர் சத்யா உதவி மருத்துவர் அரசு மருத்துவமனை கரம்பக்குடி. தொடர்ந்து மருத்துவர் முகமது அலி ஜின்னா உதவி மருத்துவர் அரசு மருத்துவமனை ஆவுடையார் கோவில், மருத்துவர் மாலா செல்வராணி உதவி மருத்துவர் அரசு தலைமை மருத்துவமனை அறந்தாங்கி, திரு பழனியப்பன் மருந்தாளுநர் அறந்தாங்கி, திரு டி ராஜு துப்புரவு பணியாளர் அரசு மருத்துவமனை இழுப்பூர், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை மனநல திட்டம் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனை மையம் திரு ஆறுமுக குமரன் மருத்துவர் அரசு தலைமை மருத்துவமனை புதுக்கோட்டை, திருமதி து நீலா செவிலியர் அரசு மருத்துவமனை புதுக்கோட்டை, திரு ரே வெள்ளைச்சாமி ஓட்டுநர் அரசு தலைமை மருத்துவமனை புதுக்கோட்டை, திரு முத்துராம் ஹெல்த் எஜுகேட்டர் டிடிசி புதுக்கோட்டை துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய், திருமதி எம் விஜயலட்சுமி காசநோய் சுகாதார மேற்பார்வையாளர், திரு பி ரவிக்குமார் டிஸ்ட்ரிக்ட் புரோகிராம் கோஆர்டினேட்டர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை மருத்துவர் அருள்மணி நாகராஜன் வட்டார மருத்துவ அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையம் காரையூர். தொடர்ந்து பி அருண் பிரசாத் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஆரம்ப சுகாதார நிலையம் பரம்பூர், திருமதி எஸ் சசிகலா பகுதி சுகாதார செவிலியர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆவூர். பொது சுகாதார நோய் தடுப்பு துறை மருத்துவரை அறந்தாங்கி மருத்துவர் எம் சாரதி மருத்துவ உதவி அலுவலர், திரு ஞான வடிவேல் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் நாகுடி, திருமதி யு சிவகாமி பகுதி சுகாதார செவிலியர் அம்மாப்பட்டினம்,
இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சிறப்பிக்கப்படும் அலுவலர் மருத்துவர் கே வனஜா அவர்கள் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர். தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சிறப்பிக்கப்படும் அலுவலர் திரு சரவணகுமார் உதவியாளர். அடுத்து மருத்துவ மற்றும் ஊரக நலப் பணிகள் 108 அவசர கால பணிகள் திரு கண்ணன் பைலட் டிரைவர், திருமதி ஆர் தீபா டெக்னீஷியன், திருமதி திரு தினகரன் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன், திரு பிரகாஷ் இல்லையா அடுத்து மருத்துவ ஊரக நலப் பணிகள் 110 அமரர் ஊர்தி திரு மே விஜயராஜ் ஓட்டுநர், திரு ஜெயசீலன் ஓட்டுநர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சிறப்பிக்கப்படும் அலுவலர் திருமதி மெர்சி ஏஞ்சலா தொடர்பு அலுவலர், செல்வி கா ஜோதிகா தொடர்பு அலுவலர். செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலகம் சிறப்பிக்கப்படும் அலுவலர் மு சந்திரசேகர் தொழில்நுட்ப உதவியாளர் புதுக்கோட்டை. மாவட்ட சமூக நல அலுவலகம் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி கோ சத்யவாணி சமூக நல விரிவாக்க அலுவலர் மணமேல்குடி ஊராட்சி ஒன்றிய புதுக்கோட்டை. திரு ஆர் டி கோகுல் ஒருங்கிணைந்த சேவை மையம் புதுக்கோட்டை. திரு எம் புவனேஸ்வர் தட்டச்சர் மாவட்ட சமூக நல அலுவலகம் புதுக்கோட்டை. சமூக பாதுகாப்புத்துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு கழகு திருமதி எஸ் பரமேஸ்வரி கண்காணிப்பாளர் சத்யா அம்மையார் அரசு குழந்தைகள் இல்லம் புதுக்கோட்டை. திரு கே சதீஷ் தகவல் பகுப்பாளர், திருமதி கோ சோபியா ஒருங்கிணைப்பாளர் சைல்ட்லைன். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி பிரம்ம வித்யா நாயகி குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமய வட்டாரம், செல்வி பிரியதர்ஷினி குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கரம்பக்குடி வட்டாரம். மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் மருத்துவர் ஆர் சரவணன் கண் சிகிச்சை பிரிவு மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள், மருத்துவர் ஜீவகீதா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டை. மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் மருத்துவர் மாலா செல்வராணி அவர்கள். கால்நடை பராமரிப்புத்துறை திரு ராஜபாண்டி. உதவி மருத்துவர் நமனசமுத்திரம் திருமதி சிந்தனை செல்வி கால்நடை மருந்தகம் தொண்டைமாநல்லூர். பள்ளிக்கல்வித்துறை திருமதி வி சுசீலா கண்காணிப்பாளர் வட்டார கல்வி அலுவலகம் அறிமுகம். திரு க நடராஜன் வட்டார கல்வி அலுவலர் அறந்தாங்கி. திரு ஆ செல்வராஜ் பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி வடகாடு. அடுத்து கல்லூரி கல்வித்துறை என்சிசி மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் மாணவர்கள் சி சுவேதா 3ஆம் ஆண்டு உடற்கல்வியியல் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி. தொடர்ந்து கா கார்த்திகா 3ஆம் ஆண்டு உடற்கல்வியியல் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரி. என்சிசி தனிப்படை பிரிவில் நடைபெற்ற தடைகளை தாண்டுதல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் பெற்ற சிறப்பிக்கப்படும் மாணவர்கள். அடுத்து முத்துராம் 3ஆம் ஆண்டு கல்வியல் கணிதவியல். தொடர்ந்து கா ஹரிஹரன் 2ஆம் ஆண்டு வேதியியல். தொடர்ந்து சி பூபதி 3ஆம் ஆண்டு வணிகவியல். அடுத்து விக்னேஷ் 3ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டியல். தொடர்ந்து கோகுலதீபன் 3ஆம் ஆண்டு நிர்வாகவியல். அவரை தொடர்ந்து செல்வமூர்த்தி 3ஆம் ஆண்டு இயற்பியல். 3ஆம் ஆண்டு பொருளியல். மோ கீர்த்திகா 3ஆம் ஆண்டு உடற்கல்வியல். 2ஆம் ஆண்டு நிர்வாகவியல் மகாலட்சுமி. 3ஆம் ஆண்டு வரலாறு கிஷோர் குமார். தொடர்ந்து டாக்டர் இர பகுத்தறிவாளன் என்சிசி அலுவலர் மாட்சிமேலை தங்கிய மன்னர் கல்லூரி புதுக்கோட்டை.
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் புதுக்கோட்டை பிரிவில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு ஆர் அன்பழகன் வலைகோல் 10 பயிற்றுனர் ஸ்போர்ட்ஸ் அடுத்து என்ன பெரிய கூட்டம் திரு கமலேஷ்நாத் நீச்சல் வீரர் வைரம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை செல்வி ஸ்ரீகுரு பிரியா தடகள வீராங்கனை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மகளிர் விளையாட்டு விடுதி செல்வி சி நிவேதா தடகள வீராங்கனை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மகளிர் விளையாட்டு விடுதி. தொடர்ந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு துறை சார்பாக சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு இரா ஜெயக்குமார் உதவி பொறியாளர் மணமேல்குடி, திரு பாண்டுரங்கன் உருளை ஓட்டுநர் புதுக்கோட்டை. தொடர்ந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் புதுக்கோட்டை மண்டலத்தின் சார்பாக சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு முகமது நாசர் பொது மேலாளர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை. அவரைத் தொடர்ந்து ஆர் செந்தில் உதவி இயக்குனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை. பொதுப்பணித்துறை புதுக்கோட்டை சார்பாக சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் இருக்காங்களா? சதீஷ் வனிதா வனிதா இளநிலை உதவியாளர், இரா சௌந்தர்யா தட்டச்சர். தொடர்ந்து வேளாண்மை துறை சார்பாக சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு சி ராஜசேகரன் வேளாண்மை உதவி இயக்குனர் அன்னவாசல், செல்வி பா பர்கானா பேகம் உதவி வேளாண்மை அலுவலர் விராலிமலை வட்டாரம், திரு கார்த்திக் உதவியாளர் கந்தரவக்கோட்டை, திரு ப செல்வராஜ் காவலர் வேளாண்மை விரிவாக்க மையம் ஆதரக்கோட்டை. தொடர்ந்து மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை மையம் குடுமியான்மலை சார்பாக சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திருமதி கா தேவி வேளாண்மை உதவி இயக்குனர், பதிவுரை எழுத்தர் திரு வே வீரமலை. தொடர்ந்து வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை புதுக்கோட்டை சார்பாக சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு கு ஆர் நிரஞ்சன் வேளாண்மை அலுவலர் வேளாண்மை வணிகம் புதுக்கோட்டை நிரஞ்சன். திரு இரா மோகன்தாஸ் துணை வேளாண்மை அலுவலர் உழவர் சந்தை புதுக்கோட்டை. திருமதி கோமதி அவர்கள் மருத்துவர் கோமதி அவர்கள் துணை இயக்குனர், திரு இளஞ்செழியன். ஆமா அதனாலதான் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் திரு பி மாசிலாமணி வனவர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வம்பன் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் முனைவர் இரா ரமேஷ் உதவி பேராசிரியர் பூச்சியியல், முனைவர் ராமகிருஷ்ணன் உதவி பயிற்றுனர் பயிர் பெருக்கம் மற்றும் மரபியல், முனைவர் ஆ அழகேசன் தொழில்நுட்ப வல்லுநர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வம்பன். தோட்டக்கலைத்துறை சார்பில் சிறப்பிக்கப்படும் திருமதி வே நர்மதா பாப்பம்மாள் உதவியாளர் தோட்டக்கலைத்துறை இயக்குனர். பேரூராட்சிகள் உதவி இயக்குனர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி மண்டலம் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் சக்திவேல் இளநிலை உதவியாளர், திரு வி ராஜா வரித்தண்டலர், திரு மு லிங்கேஸ்வரன் தூய்மை பணியாளர். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் திரு ஆரோக்கிய எட்வின் ஜோசப் மேலாளர் விற்பனை, திருமதி பி மரிய பிரியதர்ஷினி இளநிலை செயல் அலுவலர். அடுத்து கருவூல கணக்குத்துறை புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் செல்வி மு ஜெயகீதா கூடுதல் சார்நிலை கருவூல அலுவலர், திருமதி மகாலட்சுமி கணக்கர், திரு மு சிவசக்தி மாவட்ட அலுவலர். கூட்டுறவுத்துறை திருமதி க இந்திரா கூட்டுறவு சார் பதிவாளர் கண்காணிப்பாளர். அடுத்து சுந்தர்ராஜ் கூட்டுறவு சார் பதிவாளர் அலுவலகம். கமலக்கண்ணன் இல்லையா? கமலக்கண்ணன் அலுவலக உதவியாளர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மு சீதாராமன் மண்டல மேலாளர், திரு சு பாலசுப்ரமணியன் உதவி மேலாளர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர் திரு மு வெங்கட சுப்பிரமணியன் உதவி பொறியாளர்.
மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் புதுக்கோட்டை திருமதி ரா சாரதா தேவி இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் புதுக்கோட்டை, திருமதி வே மகேஸ்வரி உதவியாளர் புதுக்கோட்டை. தொடர்ந்து அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் புதுக்கோட்டையின் சார்பில் சிறப்பிக்கப்படும் அலுவலர்கள் ஆர் வசந்தகுமார் உதவியாளர் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் புதுக்கோட்டை, ஜி விஜயகுமார் பயிற்றுனர் அரசினர் தொழில்நுட்ப பயிற்சி மையம் புதுக்கோட்டை, மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் புதுக்கோட்டை சிறப்பிக்கப்படும் அலுவலர் திருமதி ரா அன்னபூரணி, மாவட்ட புள்ளியியல் அலுவலகம் சிறப்பிக்கப்படும் அலுவலர் கோ செந்தில் வடிவேலன், வட்டார புள்ளியியல் ஆய்வாளர் அறந்தாங்கி, பாக்யராஜ் புள்ளியியல் ஆய்வாளர் புதுக்கோட்டை, நீர்வளத்துறை தெற்கு வெள்ளாறு வடிகள கோட்டம் புதுக்கோட்டை, பொறிஞர் ஆ வெங்கடேசன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சர்மிளா, இலக்கியா, பழனி கிராம உதவியாளர், சுந்தரம் இளநிலை வருவாயாளர் சுந்தரம், அஜித்குமார் நீலாளவர், சத்யபிரியா எல்காட்டா, சத்யபிரியா காளியம்மாள் மேலாளர் மாநகராட்சி நிர்வாகம், தெய்வானை மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வடிகால் வாரியம். அடுத்து வருவாய்த்துறை ராஜாங்கம் கிராம உதவியாளர், தற்போது பல்வேறு துறைகளின் சார்பில் வழங்கப்பட உள்ள நலத்திட்டங்கள் பெற இருக்கின்ற பயனாளிகள், முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பில் பயன்பெறும் பயனாளிகள், சிப்பாய் திரு யு முருகேசன் விராலூர் கிராமம் வீட்டு மானியம் ரூபாய் 1,00,000, திரு எஸ் ராமன் கொல்லக்குடி கிராமம் ராயபுரம் திருமயம் தாலுகா வருடாந்திர பராமரிப்பு மானியம் ரூபாய் 25,000. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக பயன்பெறும் பயனாளிகள் மானியதாரர் பெயர் மற்றும் யோகேஸ்வரன் மலையூர் புதுக்கோட்டை மென்கலனால் இயங்கும் சிறப்பு சக்கர நாற்காலி. அடுத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயனாளிகள், சமூக நலத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் செல்வி சாரதா கம்பங்காடு மனவிடுதி ரூபாய் 2,250. சமூக நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவி கல்வி தொகை செல்வி சாரதா ரூபாய் 2,250. செல்வி கலைவாணி சின்னையாச்சத்திர மடவாளம் ரூபாய் 2,250. அடுத்ததாக செல்வி குணவதி. தொடர்ந்து சமூக நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் திருமண உதவி தொகை திட்டம் திரு ராமசாமி புத்தாம்பூர் ரூபாய் 8,000க்கான உதவித்தொகை. தொடர்ந்து விஜயலட்சுமி வாராப்பூர் ரூபாய் 10,000. அவரை தொடர்ந்து காமராஜ் கல்லுக்காரன்பட்டி ரூபாய் 8,000. தொடர்ந்து 38 திரு தமிழ்ச்செல்வன் விதை கிராம திட்டம் உளுந்து விதை விநியோகம் 1,040. திரு ஜான் ஆரோக்கியசாமி கத்தக்குறிச்சி 5,901. தோட்டக்கலைத்துறை சார்பில் பயன்பெறும் பயனாளிகள் திரு சாமிக்கண்ணு தொண்டைமான் ஊரணி பவர் ட்ரில்லர் பெறுகிறார் 1,18,503 ரூபாய். சிலம்பம் நிகழ்ச்சி இதோ. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய நூல்கள் சிலம்பத்தின் சிறப்புகளை பறைசாற்றியுள்ளன. இத்தகு பழம்பெருமை வாய்ந்த சிலம்பாட்டம் நம்மை பாராட்டுகளையும் நன்றிகளையும் இப்பொழுது உரித்தாக்குகின்றோம். இனி அடுத்த நிகழ்ச்சியாக
பெருமாநாடு வைரம் சிபிஎஸ்இ பள்ளி சிலம்பம் நிகழ்ச்சி.